ரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியத்தின் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 12வது வசனம். தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவின் புஸ்தகம் 52:12 நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் தீர்க்கனாகிய ஏசாயாவின் மூலமாய் பேசுகிறார். நீங்கள் தீவிரித்து ஓடி போகிறதும் இல்லை, நீங்கள் தீவிரித்து புறப்பட்டு போவதும் இல்லை. ஏன்னு கேட்டா, கர்த்தர் உனக்கு முன்னே போகிறபடியினால் நீ தீவிரமாய் ஓடி போகவும் வேண்டாம், நீ புறப்படவும் வேண்டாம். கர்த்தர் உனக்கு முன்னே போகிறார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்கள் காக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு முன்னாடி போகிறேன், என்னுடைய பலத்தின் வல்லமை உன்னை பின்னே பாதுகாக்கிறது என்று சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்ப இந்த மாதம் நாம் தியானிக்க போகிற தலைப்பு, கர்த்தர் நமக்கு முன்னே போவார். ஆமென் சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்னே போகிறார் என்பதை நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அம்மா அப்பா, ஊழியர்களே, முதலாவதாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னென்று கேட்டால், நாம் இன்றைக்கு நிறைய பிசாசை குறித்தான பிரசங்கங்கள் அதிகமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இயேசு நாம் ஆராதிக்கிற நம்முடைய உயிருள்ள தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவது நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஐயா, எங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரிஞ்சாதான், எங்க அப்பாவுடைய குணாதிசயங்கள் என்னென்று எனக்கு தெரிந்தாதான், எங்க அப்பாவுடைய அந்த கேரக்டர், அவர் நடத்துகிற வழிகள், அவர் பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரிந்தால்தான் நான் அவர் சொல்வதை கேட்டு ஈஸியாக செல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க. எடுத்துக்காட்டு, நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களும் வித்தியாசம், ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் வித்தியாசம். அப்போ நம்மளுடைய அப்பாவை நம்ம முடிந்தது புரிந்து கொள்ள எப்போ முடியும் அப்படின்னா, அவங்க கூட பேசி, அவங்க கூட பழகி, ஓ சரி எங்கள் அப்பாவே இப்படி தானா, எங்கள் அம்மாவுடைய கேரக்டரே இப்படி தானா, என் சகோதரியுடைய கேரக்டரே இப்படி தானா, என் சகோதரனுடைய கேரக்டரே இப்படி தானா தெரிந்து கொள்ளணும். இப்போ ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், என் மகளே, என் மகளே, தேவ பிள்ளையே, நீ பயப்படாத. நீ ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னா, நான் என்ன சொல்லுகிறேன், நான் உனக்கு முன்னே செல்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு காண்பித்து கொடுத்தால் நலமா இருக்கும். உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனத்திலும் கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். பக்கத்துல யாராவது இருந்தா கையை பிடிச்சு சொல்லுங்க, ஏசப்பா உங்களுக்கு முன்னே போகிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த ஒரு வசனத்தை காண்பித்து கொடுத்து விட்டு போகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 68:7 விதமாய் சொல்லுகிறது, தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வெளியிலே நடந்து வருகையில், தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வெளியில் நடந்து வருகையில், இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் வனாந்தரத்திலே அவாந்தர வெளியில் நடந்து வந்தார் என்பதை தாவீது அழகாக ஆவியானவருடைய வார்த்தை எழுதுகிறார். அவர் நாம் அவாந்தர வெளியில் நடந்தால் அவரும் அவாந்தர வெளியில் தான் நடக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சரி, முதலாவது ஆண்டவர் எதற்கு நமக்கு முன்னே செல்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 21, 22 வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் வசனம் 21, 22. வேதம் இவ்விதமாக வசனத்திலே சொல்லுகிறது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்தக்கூடும்படி கர்த்தர்
கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். 22 பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவே இல்லை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் நமக்கு இவ்விதமாய் கற்றுக் கொடுக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறத்தாழ 437 வருஷம் எகிப்திலே அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். எகிப்திலே ஒரு கூலிக்கு வேலை பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். பஞ்ச பட்டினிக்கு அடிப்பட்ட பச்சை அடிமையாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கிறார்கள். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவர் ஓரேப் என்கிற தேவ பர்வதத்தில் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஆளோட்டிகளின் நிமித்தம் படுகிற வேதனையை நான் பார்க்கவே பார்த்தேன். என் மனது மிகவும் துக்கப்படுகிறது மோசே, அதற்காக தான் உன்னை நான் அழைத்திருக்கிறேன். ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவருடைய வேதத்தின் வசனங்கள் இவ்விதமாய் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பார்வோன் இடத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது அவர்களை கானானுக்கு நேராய் குறுகின பாதையிலே நடத்தாமல் நன்றாய் கவனிக்க வேண்டும். எகிப்து தேசத்திற்கும் கானான் தேசத்திற்கும் செல்ல குறைந்தது 10 நாட்களில் இருந்து 40 நாட்கள் தான் பிரயாண தூரமாம். ஆனால் வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, ஆண்டவரோ அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடக்க பண்ணினார். 40 நாள் நடக்க வேண்டிய ஒரு மேட்டரை 40 வருஷமாய் ஆண்டவர் நடந்து கொண்டு செல்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாய் நாம் எல்லாரும் சொல்லுவோம், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த கர்த்தர் மேகஸ்தம்பமாய் நின்றார், அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த மேகஸ்தம்பம் யாரு, இந்த அக்கினி ஸ்தம்பம் யாருன்னு கேட்டா வசனம் காமிக்க கொடுக்கிறது. அவர்கள் இரவுல வழி நடத்த கூடும்படி கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லியும் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்தாராம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருடங்களுக்கு மேலாய் கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு செல்லும் பொழுது அவர்களுக்கு முன்பாய் மேகஸ்தம்பமாய் நின்றார், அவர்களுக்கு முன்பாய் அக்னி ஸ்தம்பமாய் நின்றார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ பல காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். முதலாவதாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தர் ஏன் நடந்தார்? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு முன்னாடி எந்த காரியத்திற்கு நடக்கிறார்? முதலாவது காரியம் சொல்லுங்கள், வாக்கு பண்ணினதை நம்முடைய கரத்தில் தரும்படியாய் கர்த்தர் நமக்கு முன்னே நடந்து செல்கிறார். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த கோத்திரத்திற்கும் இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருக்கிற அந்த 40 லட்சம் மக்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தம் என்ன? இந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன், அந்த கானான் தேசத்திற்குள்ளே உங்கள் குடும்பத்தை வந்து சேர்ப்பேன் என்ற ஆண்டவருடைய வாக்கு தத்தம். ஆனால் வேதம் விதமாக சொல்லுகிறது, அவர்களை வழி நடத்த கர்த்தர் மேகஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் நின்று கொண்டாராம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, முதலாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதற்கு நடந்து போகிறார் என்று கேட்டால், நமக்கு வாக்கு பண்ணினதை, நமக்கு பிராமிஸ் பண்ணினதை நம்ம கையில தரும்படியாய் நமக்கு முன்பே நடந்து போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பிரதர். ஆண்டவர் நமக்கு முன்பாக நடந்து செஞ்சா நமக்கு தான் பிரச்சனையே வராது. நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு முன்பாய் நம்மளை நடத்துவார் என்று சொன்னார், ஆண்டவர் நமக்கு நடத்துவார் என்று சொன்னார். முதலாவது ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துவார்? செங்கடலுக்கு மத்தியில தான் நம்மளை நடத்துவார், யோர்தானுக்கு மத்தியில தான் நடத்துவார், எரிகோவின் மத்தியில தான் நடத்துவார். தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் தடைகள் இல்லாமல் நம்மை நடத்த மாட்டார். ஒருவேளை இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, அம்மா அப்பா, ஒருவேளை பல காரியத்தை குறித்து குழம்பி போயிருக்கலாம். பிரதர், என் வாழ்க்கையில செங்கடலை போல பயங்கரமான பிரச்சனைகள் வருகிறது, யோர்தானை போல பயங்கரமான பிரச்சனைகள் வருகிறது, எரிகோவை போல பயங்கரமான பிரச்சனை. அந்த செங்கடலை பார்க்கும் பொழுது இந்த செங்கடலை நாங்கள் எப்படி தாண்ட போறோம் என்று எங்களுக்கு திக்கத்து போய் நிற்கிறோம். யோர்தான் கரை புரண்டு வருவதை போல எங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கரை புரண்டு வருகிறது. அந்த கரைக்கு முன்பாய் நாங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். எரிகோவை போல பெரிய மதில் சுவரை போல பெரிய தடைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு தெரியவில்லை பிரதர். எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு முன்னே
முன்னே தான் போகிறாரா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போகிறபடியினால் நீ அந்த யோர்தானை சந்திப்பதற்கு முன்பாய் நான் அந்த யோர்தானை சந்தித்து விட்டேன். நீ செங்கடலை சந்திப்பதற்கு முன்பாய் நான் அந்த செங்கடலை சந்தித்து விட்டேன். நீ எரிகோவை சந்திப்பதற்கு முன்பாய் நான் எரிகோவை சந்தித்து விட்டேன். ஆகவே பயப்படாதே, நான் உன்னை ஒரு பொழுதும் திராணிக்கு மேலான பாதைகளில் நடத்த மாட்டேன். உன்னுடைய திராணிக்கு மேற்பட்ட சோதனைகளை உனக்கு தரமாட்டேன். உனக்கு வாக்கு பண்ணின இடத்திற்கு உன்னை கொண்டு செல்வேன். உனக்கு உன் வாழ்க்கையில் எதை செய்வேன் என்று சொன்னேனோ அதை உன் வாழ்க்கையில செய்து தருவேன். ஒருவேளை எல்லாம் தாமதமாக இருப்பதை போல் இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. உன் வாழ்க்கையில் எல்லாம் கர்த்தருடைய திட்டத்தின் பேரிலே நடக்கிறது. நான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் நானே பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலத்துல பல வகையான யாத்திரைகள் உண்டு. பல வகையான யாத்திரை. இன்றைக்கும் பிரபலமான யாத்திரை ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்தின் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள கொண்டு வந்தது. ஆனா கடைசி காலத்திலும் ஒரு யாத்திரை உண்டு. இது என்ன யாத்திரை தெரியுமா? எகிப்து என்கிற பாவ அடிமைத்தனத்திலிருந்து எகிப்து என்கிற பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் கானானாகிய பரலோகத்திற்கு நம்மளை கொண்டு செல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. கடைசி காலத்தில் நடப்பவைகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிழலாட்டமாக இருக்கிறது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைப்பட்டு இருந்தாங்க. அவங்களை கர்த்தர் வாக்கு பண்ணின கானானுக்கு நேராய் நடத்தி கொண்டு சென்றார். எப்படியா? மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் நடத்தி கொண்டு சென்றார். இன்னைக்கு பாருங்க, எகிப்து என்கிற இந்த உலகத்துல நாம பாவத்திற்குள்ள, விபச்சாரத்திற்குள்ள, வேசித்தனத்திற்குள்ளாய், அசுத்தத்திற்குள்ளாய் அடிமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வாக்கு பண்ணின கானான் எது? பரலோகம். ஆமென் சொல்லுங்க. அந்த கானானுக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு போக நமக்கு முன்பாய் கர்த்தர் செஞ்சு கொண்டு இருக்கிறார். பயப்படாதீங்க தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே செல்கிறேன். எதுக்கு முன்னே செல்கிறேன்? உனக்கு வாக்கு பண்ணின அந்த பரலோகத்திற்கு உன்னை கொண்டு செல்ல வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். உன் கரத்தை பிடித்த நான், இஸ்ரவேலே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? நீ பலவீனப்பட்டவன் எனக்கு தெரியும். உன்னால 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியலன்னு எனக்கு தெரியும். உன்னால அந்த பாவத்தை ஜெயிக்க முடியலன்னு எனக்கு தெரியும். நீ கண்ணீரோடு வந்து நிற்கிறது எனக்கு தெரியும். வேதம் வாசிக்க உனக்கு பிடிக்கும், ஆனா உன்னால வேதத்தை வாசிக்க முடியல. உனக்கு நிறைய நேரம் ஜெபிக்கணும்னு ஆசை, உன்னால் நிறைய நேரம் ஜெபிக்க முடியல. உனக்கு உபவாசம் பண்ணி என் சமூகத்துக்கு வரணும்னு ஆசை, ஆனால் உன்னால் உபவாசம் பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு உன்னை கைவிட்டுருவேனா? உன் பலவீனம் எனக்கு தெரியும். ஒன்றை மாத்திரம் நீ புரிஞ்சுக்கொள் என் மகனே, திராணிக்கு மேலாய் உன்னை நான் ஒரு பொழுதும் சோதிக்க அனுமதிக்க மாட்டேன். யோசேப்பே, அந்த விபச்சாரத்திலிருந்து உனக்கு தப்பிக்க திராணி இருக்குன்னு சொன்னால் உன்னை அந்த சிச்சுவேஷனை அனுமதிப்பேன். உனக்கு அந்த திராணி இல்லை, நீ விழுந்துருவேன்னு தெரிஞ்சா அதுமே பிரச்சனைகள் உனக்கு அனுமதிக்க மாட்டேன். உனக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை நான் எப்படி கைவிட முடியும்? உனக்கு முன்னே நான் செல்றேன். உன் பிள்ளைக்கு முன்னாடி நான் போறேன். வாழ்க்கை தடையா வருதுன்னு பயப்படுறியா? நீ சும்மா இரு. மேக ஸ்தம்பமா நான் நிற்கிறேன். இரவுல அக்கினி ஸ்தம்பமா உனக்கு வெளிச்சம் காட்டுபடி நான் நிற்கிறேன். நீதியின் சூரியனாய் நான் நிற்கிறேன். டோன்ட் வெரி. எதற்குமே நீ பயப்படாத. நான் உனக்கு பக்கபலமாய் நிற்பேன். நான் உன் கூட நிற்பேன். சத்துருக்கள் எழும்பி வரலாம். யோசித்து பாருங்க. நம்ம இந்த வாசித்தது போல கர்த்தரின் கரம் நம் பிள்ளை பாதுகாக்கும். என்ன நடந்தது தெரியுமா? செங்கடல் தடையா வந்தது. கர்த்தர் செங்கடலை 2ஆக பிளந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கூட்டி கரை சேர்த்தார். கர்த்தருடைய கரம் இஸ்ரவேல் ஜனத்தை பின்பாக பாதுகாத்து கொண்டே வந்தது. நடந்தது என்ன? சமஸ்த எகிப்தியர்களும் செங்கடலுக்குள்ளே வந்த உடனே ஆண்டவர் தண்ணீரினால் எகிப்தியின் வல்லமைகளை அழித்து போட்டார். சத்துரு பின்னாடி ஓடி வரான் பிரதர். சத்துரு எனக்கு பின்னாடி ஓடி வரான். ஆண்டவர் எனக்கு முன்னாடி தானே போறாரு. அவன் என்னை நெருங்க வர. ஆண்டவர் சொல்றார், நான் முன்பக்கத்தை மட்டும் பார்க்க மாட்டேன். என் கண்கள் பூமி எங்கும் உலாவி வருகிறது. உன்னை எப்படி விடுவேன்? சத்துரத்தோட உன்னை அனுமதிச்சிருவேனா?
அவன் ஓடி வருவான். நீ சாகிற வரைக்கும் பேய் பின்னாடி உன்னை பயமுறுத்தி ஓடி வரும். ஆனால் ஒன்று முன்னே சேதப்படுத்த முடியாது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் உனக்கு முன்னே செல்கிறேன். வாக்கு பண்ணது நிறைவேற்று. மோசே கிட்ட ஆண்டவர் 33:14 யாத்ராகமத்தில் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம கார்ல என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் எழுதினோடனே சமூகம் முன் செல்லாது. மோசே கிட்ட அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது மோசே கீழ்ப்படைந்தான். அழைப்பிற்கு கீழ்ப்படைந்தான், அபிஷேகத்திற்கு கீழ்ப்படைந்தான். இன்னைக்கு நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட பிள்ளை தானே, உன் மேல அழைப்பு இருக்குன்னு எத்தனை பேர் மூலமாய் உனக்கு தீர்க்கமாய் பேசின. ஆனாலும் கர்த்தர் என்கிட்ட பேசட்டும். கர்த்தர் என்கிட்ட எல்லா காரியத்தையும் கர்த்தர் எல்லாமே நம்ம இடத்துல பேச மாட்டார். பவுல் கேட்கிறார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், போ அந்த வீட்டில் போய் இரு, உபவாசம் பண்ணு, ஒருத்தன் வருவான் உன் தலைமையில கை வைப்பான், நீ அபிஷேகத்தை பெறுவேன், போ. எல்லாத்தையும் சொல்ல மாட்டார். ஒரு அழைப்பு உங்க மேல இருக்கிறத வருகிறதா ஓடி வந்துருங்க, ஆண்டவர் நடத்துவார். கீழ்ப்படிங்க, ஆண்டவர் உங்களுக்கு முன்னே செல்கிறார். பயப்படாதீங்க அம்மா, பயப்படாத தங்கச்சி. உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் குடும்பத்தில் எனக்கென்று யாருமே இல்லை பிரதர், எங்களுக்கு எந்த சொல்லிக்கிட்ட எங்களுக்கு எந்த அட்ரஸுமே கிடையாது, நாங்கள் ஏதோ நாடோடைய போல நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு முன்பாய் மேக ஸ்தம்பமாய் நான் நிற்கிறேன், அக்னி ஸ்தம்பமாய் நான் நிற்கிறேன். உன்னை வாக்கு பண்ணின கானானாகிய பரலோகத்திற்கு கொண்டு செல்லும் வரைக்கும் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முதலாவதாய் எதற்கு நமக்கு முன்னே போகிறார் சொல்லுங்க? வாக்கு பண்ணினதை நம்முடைய கரத்தில் தர. சொல்லுங்க, வாக்கு பண்ணினதை நம்முடைய கரத்தில் தர. நம்ம ஜெபிப்போமா? எங்களுக்கு வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்கள் எங்கள் கரத்திற்கு தரும்படியாக. வாக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தத்தை தாரீங்களோ இல்லையோ, வாக்கு தந்தம் பண்ணின பரலோகத்தை நாங்கள் எப்படியாவது பெற்று சுதந்திரித்து கொள்ளணும். இருக்கிற இடத்துல எழும்பியோ முழங்கால் படியிட்டோ, பெண்கள் இருந்து சத்தத்தை கேட்பீங்கன்னா தலையில் முக்காடை போட்டுக்கொள்ளுங்க. ஆண்கள் தேவனுக்கு முன்பாய் கண்களை மூடி கைகளை கூப்பிக் கொள்ளுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே வாக்கு பண்ணினதை எனக்கு நிறைவேற்ற எனக்கு முன்னே செல்கிறேன். ஷாபாரா காலா ரபாலா தியாரகால் கமோடியா தலாபா சண்டலாபா. ஒரு சில எரிகோவை பார்த்து நாங்கள் பயந்துருதோம் ஆண்டவரே, ஒரு சில யோர்தானை பார்த்து நாங்கள் பயந்துருதோம் ஆண்டவரே, ஒரு சில அந்த செங்கடலை பார்த்து நாங்கள் பயந்துருதோம் ஆண்டவர். எங்களுக்கு முன்னே போகலையோ அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே செல்லு பெய்தா உன்னை இடுக்கமான வாசல் வழியை நடத்தி கொண்டு போகிற மகளே, நான் உனக்கு முன்னே செல்ல பெய்தா ஒரு சில பிரச்சனைகளை நான் அனுபவிக்க வைக்கிறேன் மகளே. பயப்படாதே, பயப்படாதே. அந்த பிரச்சனை உன்னை சந்திப்பதற்கு முன்பாக என்ன சந்தித்து விட்டது. அந்த விபச்சாரத்தின் பொல்லாத மல்லமைகள் உன்னை சந்திப்பதற்கு முன்பாக என்னை சந்தித்து விட்டது. எதிலும் உன்னை விழ வைக்க மாட்டேன், உன் கரத்தை தூக்கி எடுப்பேன், வாக்கு பண்ணது உன் கரத்திலே தருவேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம், இந்த மகிமையின் மாலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகள் மேல கர்த்தருடைய பலத்த கரம், கர்த்தருடைய பலத்த அபிஷேகம் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதும் இல்லை, நீங்கள் தீவிரித்து ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்ற வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்திற்கெல்லாம் முன்னே செல்கிறீர். முதலாவது வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வாக்கு பண்ணிடுறது எங்கள் கரத்தில் தர முன் செல்கிறீர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, நீர் எவைகளை செய்வேன் என்று சொன்னீரோ உம்முடைய வார்த்தைகள் அவைகளை செய்து முடிப்பதாக, உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடப்பதாக, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன் சென்று எரிகோக்களை எல்லாம் முறியடிப்பீராக, செங்கடலின் வல்லமைகளை முறியடிப்பீராக, யோர்தானின் வல்லமையை முறியடிப்பீராக. உங்க பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. 2 கைகளை உயர்த்தி பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் முன்னே செல்கிறார். உனக்கு சொன்னதை செய்யும்படி உனக்கு முன்னாடி போன கவலைப்படாதன்னு சொன்னார். அவர் நம்ம விட்டு விலக மாட்டார், நமக்கு முன்னே போகிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.